இன்னைக்கு என்ன? இன்னைக்கு உங்க பிறந்த நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச போண்டா கசாயம். கசாயம் விட்டா உங்களுக்கு பிடிக்காது. உங்க அம்மாவுக்கு அப்பா கொண்டு போறீங்கல்ல. ஆமா, நான் பிறந்த நாளைக்கு போய் போண்டா சக்கரை பணியாரம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். அதனால கொண்டுட்டு போறீங்களா, அதனால இந்த இனிப்பு பணியாரம் செய்யறேன். உங்களுக்கு வந்து போண்டா பாருங்க. இந்த அப்பா அம்மாவுக்கு சக்கரை பணியாரம் சூப்பராக வந்துட்டுக்குது. பாருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலதான் சரி கொஞ்சம் போட்டு கொடுத்துடலான்ட்டு. வந்துருச்சா? வெந்துருச்சு. சூப்பரா சக்கரை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லிக்கு அரிசி ஆட்டி தரங்கள்ல, அந்த மாவு போட்டு அது கூடவே கொஞ்சம் மைதா சேர்த்து ரவை, சர்க்கரை, ஏலக்காய் தூள் சேர்த்து போட்டா இந்த மாதிரி சூப்பரா பணியாரம் வரும். இப்ப அதெல்லாம் கலந்துருக்குது அப்படியே? கலந்துருக்குற அரிசி மாவு, கொஞ்சமா மைதா, ரவை, ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சளவு சோடாப்பு, இதெல்லாம் இதுல சேர்த்து கலக்கி போட்டேன். ஓகே ஓகே, பாருங்க சூப்பரா பணியாரம் வந்துருச்சு. இப்போ பாருங்க சூப்பரா வந்துருச்சு. பக்கத்துல போட்டுக்கலாமா? அதுலயே சிப்பிலே இருக்கும். அதான் நல்லா இருக்கு. இதுதான் சிப்பி. பாருங்க சூப்பரா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. போலாம், அவ்வளவுதான். ஓகே, என்ன ரெடி ஆயிட்டீங்களா? சக்கரை பணியாரம் சுட்டு கூட போகுது. ஓ, இதுலயே போட்டு எடுத்துக்கிறீங்களா? சரி, ஓகே. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் போட்டா சக்கரை பணியாரம் கொண்டு போய் ஆளு தனியாக முடிச்சுட்டு வரணும். போய் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் போயிட்டு எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு, ஸ்வீட்டுனா எல்லாம் கேக் கொடுப்பாங்க, நம்ம சக்கரை பணியாரம் தான் கொடுத்துட்டு அவங்ககிட்ட காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வாங்க. ஓகே, பாய் பாய். இன்னைக்கு ஸ்வீட் வந்து எல்லாம் கேக்கு அது இது வாங்குவாங்க, நாங்க வந்து போண்டா சக்கரை பணியாரம். ஓகேங்க. எனவே அவங்க அந்த வீட்டில் இருக்காங்க, அப்பா அம்மா அந்த வீட்டில் இருக்காங்க, அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். ஓகே ஓகே, பை, பார்ப்போம்.